கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து எந்த வழியை நமக்கு காண்பிக்கும்படி வந்தார்? மனாசே தேவனை மறக்க செய்தார், கிறிஸ்து தேவனை நினைக்க செய்தார். ஒரு நிழல் பொருள் கரெக்டா வருதுங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கரெக்டா பாருங்க. இப்போ அங்கே மனாசே யூத ஜனங்கள் என்ன பண்ணறான்? விக்கிரங்களை வச்சுட்டு யூத ஜனங்கள் அனைத்தையும் மறக்க செய்யறதுக்கு ஒரு வழியை பார்த்தார். ஆனா அந்த கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, இந்த பூமிக்கு வந்து அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? எங்கெங்கெல்லாம் பிரசன்னம் பண்ண முடியுமோ அங்கெங்கெல்லாம் சத்தியத்தை சொல்லும் போது யாரை நினைக்க செய்தார்னா தேவனை நினைக்க செய்தார். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பார்த்ததில்லை. யார் பார்த்திருக்கா? பிதாவாகிய தேவன் பார்த்திருக்கிறான். அவரை பத்தி யார் அறிமுகம் பண்றாருன்னா கிறிஸ்து என்ன பண்றாரா? அறிமுகம் செய்கிறார். அடுத்த வசனம் பார்க்கும்போது யோவான் 17:4 வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியில வந்த நோக்கம் கிறிஸ்து என்ன செய்யறாரா? பிதாவை மகிமைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறார். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை யார் செஞ்சதான்? கிறிஸ்து செய்து முடித்தார். கிறிஸ்து என்ன பண்ணார்? பிதாவாகிய தேவனை கிறிஸ்து நினைக்க செய்தார். அடுத்த வசனம் யோவான் 17:26 வசனம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நான் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிய பண்ணினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கிறிஸ்து என்ன பண்றாராம்? இன்னமும் தெரியப்படுத்துறார். உங்களை யார் என்ன பண்ணக்கூடாதா? மறக்கவே கூடாது. யார் மறந்தாங்க தெரியுங்களா? பையற்படு காலத்துல இஸ்ரேல் மக்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து மூலியமா. அது ஒரு கேள்வி ஞாபகம் வச்சுங்க. ஒன்னு 2 வருஷத்தை பார்த்து அப்புறம் கேள்வி கேட்கிறேன். பையற்படு காலத்துல பிதாவாகிய தேவனை எந்த அளவுக்கு மறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இஸ்ரேல் மக்கள் மறந்துட்டாங்க. அந்த மறந்தது நிமித்தமாக கிறிஸ்து மூலியமா பிதாவாகிய தேவனை பத்தி நம்ம என்ன பண்றாரா? நினைக்க செய்யறான். வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32:4 வசனம். அவர் கண்மலை. அவர் கண்மலை. யார் அவரு? ஐயோ, யாரும் சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து. அவர் கண்மலை. கண்மலை. யார் அவரு? அப்ப ஞான கண்மலை யாரு? இப்ப இந்த கண்மலை யாரு? இது பிதாவாகிய ஞான கண்மலை என்ற இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தது? பவுல். ஞான கண்மலை கொடுத்தீங்க இல்லையா? தண்ணீர் குடிச்சீங்க இல்லையா? அந்த கண்மலை யார் சொன்ன? கிறிஸ்து. இங்கே கண்மலை பிதாவாகிய தேவன்.